பிரேஸ் லார்ட். யோவான் 16வது அதிகாரம் அதன் 20வது வசனத்தில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உபத்திரவப்படுவீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லிலாம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கு அடுத்த வசனம் 21வது வசனம் அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று கொடுக்கப்பட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தன்னுடைய சீஷர்கள் நோக்கி தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு, இன்னைக்கு அவரை பின்பற்றுகிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் மேலே விசுவாசமாக இருக்கிற உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. அது எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? இன்றைக்கி நம்ம துக்கப்பட்டாலும் அது துக்கம் சந்தோஷமாக எப்படி மாறும் தெரியுமா? பிரசவ காலம் நெருங்கும் பொழுது ஸ்திரீயானவள் அந்த உபத்திரம், அந்த வலி வேதனையை எப்படி தாங்கி அதை தாங்கவே முடியாமல் இருக்கிறதையும் தாங்குவாங்கல்ல. ஆனால் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்ற சந்தோஷம் அந்த கஷ்டத்தையே மறக்க பண்ணிடும், அந்த உபத்திரவத்தையே மறக்க பண்ணிடும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆமாம், இன்றைக்கி அவரை பின்பற்றுகிற யாராவது, அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு யாராவது, இன்னும் நான் பாடுபடுறேன், இன்னும் நான் உபத்திரவத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கை துக்கத்துலேயும் கண்ணீர்லேயும் கவலையிலையும் தான் போய்கிட்டு இருக்குது, வலியும் வேதனையும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உண்டாகுமோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் கொடுப்பார். அவர் மேலே விசுவாசமாக இருங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதற்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.